வாங்க இன்றைக்கி சப்பாத்தியில் உள்ளுக்கு பூரணை வச்சு ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்துகிட்டேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன்னு, உப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அதுக்கு தேவையான மசாலான்னு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு ஜீரகம் பொரிஞ்சோன்னா சீரகம் போட்டு கருவேப்பிலை பொரிஞ்சோன்னா போட்டுட்டு நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு இந்த மாதிரி போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பெருங்காயம் போடுங்க, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போடுங்க, சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் போடுங்க. எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு உப்பு போடுங்க. உப்பு நல்லா வதக்கிட்டு நம்ம காரம் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள், செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை மேலே போட்டு கிளறி இறக்கி வச்சு ஆற வச்சுருங்க. அப்புறம் இந்த கோதுமை மாவை நல்லா கட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த மாவு கட்டையில் நல்லா கோதுமை மாவை நல்லா ரவுண்டு நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. நடுவில் தேய்ச்சி இந்த பூரணத்தை வச்சுக்கோங்க. அந்த பூரணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். நல்லா க்ளோஸ் பண்ணி நான் காமிச்சிருக்கேன் வீடியோவில். அது மாதிரி க்ளோஸ் பண்ணி கையால் தட்டி தோசைக்கல்ல நல்லா எண்ணெய் விட்டு 2 3ன்னு போடலாம் தோசைக்கல்ல. அது மாதிரி போட்டு எடுத்து நல்லா திருப்பி போட்டு கலர் கொஞ்சம் மெரூன் கலராக நல்லா வந்தோன்னே எடுத்து செஞ்சு நல்லா இந்த இதோட டொமேட்டோ சாஸோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள்.